ஹாய் காய்ஸ், ஹாய் நம்மளே எல்லாருக்கும் வணக்கம். சென்னை ஜேகேஎஸ் பைக் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பஜாஜ் பல்சர் 150 மதுரையிலேருந்து கொடுத்துருந்தாங்க. பின் டு பின் ரிஸ்டோர் பண்ண சொல்லி தான் வண்டி கொடுத்துருந்தாங்க. கம்ப்ளீட்டாக வண்டியை ஃபுல்லாக பிரிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வண்டியோட பழைய வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வண்டி டோட்டலாக பின் டு பின் ஃப்ரண்ட்டு டயரில் ஆரம்பித்து பேக் டயர் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி கொடுங்க சொன்னாங்க. ஒயரிங் கிட்டலாம் மோசமாக இருந்துச்சு. எல்லாமே ஒரு ஷோரூம் யூக்குள்ளே நீங்கள் எப்போயுமே ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருந்த வண்டியாக அது பக்காவாக வேணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக வேணும்னு வண்டியை ஃபுல்லாக பிரிச்சுட்டோம் பாருங்கள். ஃபுட்டர்ஸ்ட்டு, ஃபோர்க்கு, டீஸ்டம்மு, இன்ஜின் கேஸு, ஃப்ரண்ட் வீலு, பேக் வீலு, பின் டு பின் ரிஸ்டோர்னாவே நம்மளுடைய ஒர்க்கோட ஸ்டைலு சேஸெல்லாம் தனித்தனியாக எடுத்து தான் ஒர்க் பண்ணுறோமே. அதான் நம்மளுடைய ஒர்க்கோட ஃபெசிலிட்டி. பார்த்திங்கன்னா பேரிங்லேருந்து எல்லாமே பிரித்து கம்ப்ளீட்டாக நம்ம ஒர்க் பண்ணி தரோம். எல்லா வண்டியுமே நிறைய வண்டி பண்ணியிருக்கோம், நிறைய வண்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம், நிறைய வண்டி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் சொல்கிறேன். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வண்டி வந்து பெயிண்டிங்லாம் பண்ணி முடித்து வந்துடுச்சு. எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்து வச்சு கீழே வச்சு வீடியோ எடுத்துருக்கோம். போல்நெட்லாம் நிக்கல் பண்ணி சிலிண்டர் கிட்டு, 4 டியூப் எல்லாமே இந்த பொருளெல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். எல்லாமே வந்து 80-99% முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் ஸ்பேர்ஸு, கம்பெனி ஸ்பேர்ஸை மட்டும்தான் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோமே. கிடைக்காத பட்சத்தில் தான் வேறு எதனா கம்பெனி இது பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். வண்டியோட கிராங்க் ஷாஃப்ட் இது மெயினில் இன்ஜினில் வர கிராங்க் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. மெயின் பேரிங் 2 செட்டு புதுசு போட்டு கிராங்கோட கையெல்லாம் மாற்றிட்டு உள்ளே வர கீரெல்லாம் எல்லாமே என்னென்ன கீர் போயிருக்கு செக் பண்ணி உள்ளே வர பேரிங் ஆயில்ஸ் எல்லாமே புதுசு போட்டு இன்ஜின் எல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி பக்காவாக எந்த நாய்ஸுமே இல்லாத மாதிரி பக்காவாக ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். ஜென்ரல் சர்வீஸு பைக் நீங்களே வாங்கி ரீஸ்டோர் பண்ணி கொடுங்க. எந்த ஒர்க்காக இருந்தாலும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பக்கா ஷோரூமில் எடுத்த மாதிரி தரலாம். நம்மளோட பிரான்ச் பார்த்திங்கன்னா சென்னை சோழமேடில் மட்டும்தான் இருக்குது. வேறு எங்கேயும் பிரான்ச்சஸ் கிடையாது. வெளியூர்லேருந்து வண்டி கொடுக்குறவங்க டிரான்ஸ்போர்ட்டில் வண்டி போட்டு விட்டிங்கன்னா பில்லு அனுப்பிச்சிங்கன்னா அங்கே வண்டி எடுத்துப்போம். நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் போய்ட்டு நாங்களே திருப்பி அதே மாதிரி நாங்களே வண்டி பக்காவாக பேக்கிங் பண்ணி உங்களுக்கு வந்து வண்டி கொரியர் மூலிமா அனுப்பிச்சிடும். நீங்கள் வண்டி அங்கே எடுத்துக்கலாம். இதான் கிராங்க் ஷாஃப்ட்டு, கியர் பாக்ஸு, இது இன்ஜினோட செட்டப் நீங்கள் ஒர்க்கு பார்க்குறது. பின் டு பின் இஷ்டாவே எல்லாமே பிரித்து ஒர்க் பண்ணுறது தான். அது நம்ம மெயினாக வந்து ஒரு பொருளை கூட விடாமல் எல்லாமே ஒர்க் பண்ணுவோம். பெயிண்டிங் பண்ணி அவுட் கிட் பார்த்திங்கன்னா இது டேங்க்கு, ஷீல்டு, மட்கார்டு, டெய்லு எல்லாமே வந்து பிளாக்கில் வந்து பண்ணியிருக்கோம். பிளாக்கில் வந்து லைட்டாக ப்ளூ டோன் மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். வண்டி மாட்டி நிப்பாட்டிருக்கேன் பாருங்கள். ரியர் சாக் அப்சர்வ், ஒயரிங் கிட்டு, ஃப்ரண்ட்டு டயரு, பேக் டயரு, பேட்ரி, செல்ஃப் ரிலே எல்லாமே பொருளெல்லாம் மாற்றிருக்கோம். பாருங்கள் லைட்டாக ப்ளூ டோன் தெரிந்து பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிலில் வந்து ப்ளூவாக தெரியும், நேரில் பார்த்தா பிளாக்காக தெரியும். இதெல்லாம் நானே பண்ணுறது. அது பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வண்டி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். மிஷினில் பாலிஷ் போடுறோம். இப்போ லைட்டாக ரஃப்பாக இருக்கிறதெல்லாம் மிஷினில் பாலிஷ் போட்டால் ஷைனிங்காக இருக்கும். இவர் தான் கஸ்டமரு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்க, பாப்பா வந்திருக்காங்க. நியூ இயருக்கு வண்டி டெலிவரி எடுக்கிறாங்க. வண்டி ஓட்டி பார்த்துட்டு போனாலும் அதுக்கப்புறம் நாங்கள் பேக் பண்ணி வண்டி திருப்பி ரிட்டர்ன் அனுப்பணும். எந்த பைக் ரீஸ்டோர் பண்ணாலும் கம்பல்சரி நம்ம வந்து ஹெல்மெட் கிஃப்டாக கொடுப்போம். நம்மளே பூஜைலாம் போட்டு மாலைலாம் வச்சு எல்லாமே வந்து ஒரு கோயில் எடுத்து அப்படியே இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே சில ஒர்க்கெலாம் நம்மளே பண்ணி கொடுக்குறோம். அதுமாதிரி லோக்கலில் ஓட்டுற வண்டிங்கன்னா பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணி கொடுப்போம். லாங் போகிற வண்டிங்க, ஊர் போகிற வண்டிங்களாம் பெட்ரோல் போட முடியாது, டிரான்ஸ்போர்ட்டில் பெட்ரோல் போட முடியாது. அதில் வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்இடி பல்ப் போட்டு, கண் பல்ப்லாம் ப்ளூ போட்டு, 4 பார்க்கிங் லைட் பல்ப் போட்டிருக்கோம். அடுத்து தொடர்ந்து ஒரு 3 யூனிகார்ன் ரெடி ஆகிட்டுருக்கு. கரிஷ்மா ரெடி ஆகுது. ஹீரோ ஹோண்டா CD100 SS டாக்டர் சார் வண்டி ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு. வண்டி சூப்பராக இருக்குண்ணே. வண்டி புதுசாக எடுக்கும் போது எப்படி இருந்துச்சு அப்படியே இருக்குண்ணே. 2012 மாடல்ண்ணே. 2012 ஷோரூமில் வாங்கினீங்களா? ஷோரூமில் வாங்கினது. சரி ஓகே. அப்பா வாங்கி கொடுத்தாங்க. அப்பா வாங்கி கொடுத்த 2வது வண்டி. மொதல் வண்டியை மிஸ் பண்ணிட்டேன். 2வது வண்டியை சரி ஞாபகமாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு 12 பண்ணேன். யூனிகார்ன் ஒன்று வச்சுருக்கேன். இருந்தாலும் இதை சரி பண்ணணுமேன்னு சரி பண்ணியிருக்கேன். சரி எது குறை கிடையாது. எதுவுமே நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்குண்ணே. எல்லாமே நம்ம எதுவுமே சொல்லலை. அண்ணனே ஃபுல்லாகவே அவர் டேஸ்ட்டுக்கு வேலை பார்த்துட்டாங்க. கம்பெனியில் வர்ற மாதிரியே வேலை பார்த்துட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. சந்தோஷம். ஆனால் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கீங்க? நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க. இப்போ இந்த வண்டியை நாங்கள் மதுரைக்கு தான் அனுப்பணும். மதுரைக்கு தான் அனுப்பணும். சரி நீங்கள் சொந்த ஊர் மதுரை தானே? சொந்த ஊர் மதுரை தானே. சரி ஓகே. அண்ணனை வந்து கொஞ்சம் நம்மளுடைய சுச்சுவேஷன் கடை பிரச்சனைலாம் சொன்னோம். அண்ணனை கொஞ்சம் பொறுத்துக்கினாரு. அதுக்கு ரொம்ப ஆக்சுவலாக வண்டி மாற்று வண்டி இருந்ததுனால நமக்கு இது ஒன்றும் தேவைப்படலை. சரி நல்லா பண்ணுன்றதுனால உங்களை அர்ஜென்ட்டும் படுத்தலாங்க. ஏன்னா அர்ஜென்ட் பண்ணோம்னா வேலையில் ஏதாவது இது இருக்குன்னா அது வராது.
இருந்தாலும் நம்ம பண்ணக்கூடாதேன்னு பண்ணலை, அர்ஜென்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணலை. சரி, ஆனால் உங்கள் பேர் என்னண்ணா? கார்த்திகேயன். கார்த்திகேயன். ஆனால் மதுரில் வந்துருக்காரு, பேர் கார்த்திகேயன். என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன். ட்ராவல்ஸ் வச்சுருக்காரு. இந்தமாதிரி மதுரிலேருந்து நிறைய பேர் வண்டி கொடுத்துருக்காங்க. முந்தானத்துக்கூட டிஸ்கவர் ஒன்று மதுரைக்கு தான் வண்டி அனுப்பிச்சிருக்கோம். நிறைய பேர் வண்டி கொடுத்துருக்காங்க. நாட்கள் மட்டும் தான் முன்ன பின்ன. ஆனால் வண்டியை ஓனரை கேட்குறதே இல்லை. எனக்கு எதெல்லாம் பிடிச்சா அது பண்ணால் நல்லா இருக்குமோன்ற மாதிரி சில ஒர்க்கெல்லாம் நானே அதை பண்ணிடுறது. அதே மாதிரி அது வண்டியோட கஸ்டமர்களும் வந்து பிடிச்சிடுது. எதுவுமே அந்த குறைகள் இல்லாத மாதிரி தான் வண்டி ஒர்க் பண்ணி தரோம். 2 டயரில் ஆரம்பித்து ரியர் மட்கார்டு, டிஜிட்டல் மீட்ரு, இன்ஜினோட பிஎஸ்சி ஸ்கூப்பு லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கோம். அது மாதிரி பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளூ டோன் லைட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். வெயிலில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ளூ ஷர்ட் தெரியும், நேரில் பார்த்தீங்கன்னா பிளாக்காக தெரியும். அதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். சில விஷயம் சொல்லுது நம்மளாக வந்து பண்ணுறோம். டிஸ்க் கேலிபரில் வந்து கோல்டு கலர் கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்க்கிங் லைட் 4 லைட் இண்டிகேட்டர் எரியிற மாதிரி ஒன்றா போட்டிருக்கோம். எல்லாமே பார்த்து சின்ன சின்ன விஷயங்களும் அது எது பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு கஸ்டமருக்குமே கஸ்டமரும் இல்லை, என்னுடைய அண்ணன் அந்த சொந்த அந்த மாதிரி வச்சு தான் ஒரு ஒர்க்குமே பண்ணிட்டு இருக்கோம். காங்களாத நம்பி இதை அண்ணன்ற நினைப்புல வண்டியை கொடுத்துட்டு எதுவுமே கேட்கல, எந்த குறையுமே இல்லாமல் ஒரு 10 ரூபா ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல, நாட்களும் முன்ன பின்னாலும் பரவாயில்லன்ற மாதிரி. ஆனால் ஒர்க்கு அவ்வளோ தெளிவாக கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் வண்டி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் சொல்கிறேன். ஆனால் ஹாப்பி நியூ இயர்னா என்னுடைய வியூவர்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து நம்மளும் ஓரளவுக்கு இன்றைக்கி ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோன்னா அது முக்கியமான காரணம் என்னுடைய வியூவர்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபரு, இந்த பார்க்குற மக்களுக்கு மனமார்ந்த ஹாப்பி நியூ இயர் சொல்கிறேன். எல்லாருக்குமே வந்து நன்றி. எல்லாருக்குமே ஜேகேஎஸ் வண்டி விடுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். வண்டியோட பழைய ஸ்பேர்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே வண்டியில் மாற்றுந்து. அது இல்லாமல் டோட்டல் பாடி கிட்டெல்லாம் வந்து நாங்கள் அப்போவே தூக்கி போட்டுருவோம். போரோட சிலிண்டர் கிட்டு, ரியர் சாக் ஆப்சரி, கார்பரேட்டர் கம்பல்சரி மாற்றுவோம். அதேமாதிரி ஒயரிங் கிட் மாற்றிடுவோம். ஆக்சுவலாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் வந்த வண்டி வந்து இந்த ஒரு பாக்ஸ் ஒரு ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் முன்னாடி, இது வந்து ஆர்என்ஏ ஹெட்லைட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து லேட்டஸ்ட் டைப் மாதிரி மாற்றிடுறது. இந்த பாக்ஸ் வந்து 180 மாதிரி லேட்டஸ்ட் மாதிரி மாற்றிடும். ஏன்னா இதுவெல்லாம் போச்சுன்னா வந்து கிடைக்காது, இப்போலாம் கிடைக்கிறதே கிடையாது. இந்த மாடல் நிறுத்திட்டாங்க. 180 பல்ஸில் வந்து இந்த பாக்ஸ் வராது, அது மாதிரி லேட்டஸ்ட்டாக மாற்றிட்டோம். இது வந்து பிரச்சனையே திருப்பி வராத மாதிரி அந்தளவுக்கு கரெக்டாக எங்கள் ஒர்க்கு பக்காவாக பண்ணியிருக்கோம். சயின்ஸ் பாக்கெட்டு, ஒயரிங் கிட்டு, டிஸ்க் கேலிபரு. நாங்கள் அதே மாதிரி எப்பவுமே வந்து டிஸ்கை பொறுத்த வரைக்கும் ரெடி பண்ணிலாம் போகிறது கிடையாது. ஏன்னா அது ரெடி பண்ணி போட்டு கொஞ்ச நாள் டிஸ்க்கு ஜாம் ஆச்சுன்னா, ரன்னிங்லலாம் ஜாம் ஆச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அதனால் கேலிபர் செட்டு எப்போவுமே புதுசு வாங்கி அதுக்கேற்ற மாதிரி கோல்டு கலரு அதை மாதிரிலாம் பண்ணி போட்டுரும். மேல் பம்பு செட் அந்த மாதிரி மாற்றிடும். ஸ்வேர்ஸு நிறைய மாற்றிடும். அப்போ தான் அது வண்டி தரமாக இருக்கிறதுக்காக, அப்போ தான் ரீஸ்டோருக்கும் நல்லா இருக்குன்றவரும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வண்டி இப்போ திருப்பி நாங்கள் வந்து பேக் பண்ணி வண்டியை ஊருக்கு அனுப்ப போகிறோம். பேக்கிங் வீடியோ போடுவோம் பாருங்கள். தேங்க்யூ. கஸ்டமரோட ரிவ்யூ கேட்டிருப்பீங்க, பழைய ஸ்பேர்லாம் காமிச்சிருப்போம், பார்த்துருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு பழைய பைக் இருக்குது, ரீஸ்டோர் பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியலனா கண்டிப்பாக சென்னை ஜேகேஎஸ் பைக்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் வந்து ஆளுங்களே எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப் நிறைய பேர் போட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வண்டியை வந்து இனிமேல் 1 மாதம் இல்லை 1.5 மாதத்துக்குள்ளேயே கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் லேட் ஆனால் நான் வண்டி தரமாக கிடச்சிரும். ஏன்னா வண்டி ஸ்பேர் பாஸ் கொஞ்சம் நம்ம என்கொயரி பண்ணி வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுசுகி மேக்ஸ் 100 டிவிஎஸ் விக்டர் வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். வண்டி 10-15 வருஷம் வண்டி தான் நம்ம ரீஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் பொருள் கிடைக்க மாட்டேங்குது, அவ்வளோதான். ஆனால் மித்தபடி வேலை உண்மையாகவே குறையில்லாத மாதிரி செதுக்கி கொடுத்துருக்கோம். அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கோம். வண்டியோட அவுட்லுக் வீடியோ பாருங்கள், தரமாக இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வண்டிங்களெலாம். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் சொல்கிறோம். உங்கள்கிட்ட ஜென்ரல் சர்வீஸு, பைக் ரீஸ்டோர் பண்ணோம், இல்லை வாங்கி நீங்களே ரெடி பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி எந்த ஒர்க்காக இருந்தாலும் கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ.